மாதவன் மருகனே மலைமகள் சுதனே மங்கள கரத்தே மூத்த சகோதரனே மாதவன் மருகனே மலைமகள் சுதனே மங்கள கரத்தே மூத்த சகோதரனே பாத பணிந்தேன் என்று குமரா எம்பளம் காக்க மறைவா முப்புறம் எரித்த முக்கனின் மைந்தா ஷண்முகா சரவணா பிரணவப்பிரியா தலைவொட்டி சிறை வைத்தவா தேவாதி தேவனின் துயரித்தவா தேவகுஞ்ச நாயகா திருப்பங்கரி வேளவா செல்லுகுமரா அடியாள் நினைவு தந்த நாள் முதலாக உன்னை நினைத்து மனதில் வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கும் எனக்கு உன்னை ஏண்டு விரும்பும் முருகா அருவம் உருவமாய் அனாதை பலவாகி பிரம்மமாய் நிதொரு பிளமுதர்மேனியாகி கருங்கர் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகனாய் வந்து உதித்தாய் உலகம் என்பது கிடங்க இந்நாடும் இந்நாட்டுள்ள மக்களும் எல்லா வளம் பெற்று சீரும் சிறப்போடு வாழ உண்மையை நம்பியிருக்கிறேன் முருகா முருகா முருகா. சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே அவள் ஆலயத்தில் அன்பு வளர்த்து பூஜை வைத்தே அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே அவள் ஆலயத்தில்
கதிர் வேளா என்று நாமத்தை கூறிய விரும்புட உன்னை பெற்றெடுத்த தாயும் தந்தை வணங்க வேண்டும் என்று சொன்னால் மாதா பிதா குரு தெய்வம் என்ற எதற்காக மூவரை முன்னிறுத்தி நான்காவதாக தெய்வத்தை வைத்தார்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் ஆடுறது சம்பளத்திலே, ஆனால் எம்பெருமான் ஆடுவது அம்பலத்திலே என்பது போல ஆடுகின்றான் அடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவள் எல்லையிலே. ஆடுகின்றான் அடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவள் எல்லையிலே. திங்களும் ஆட சூளமும் ஆட திங்களும் ஆட சூளமும் ஆட இருசடை மீதல் கங்கையும் ஆட ஆடுகின்றான் அடி தில்லையிலே. உலகினும் மாபெரும் மேடையிட்டான் உயிர்களை எல்லாம் ஆட வைத்தான். உலகனும் மேடையில் ஆடவிட்டான் உள்ளையெல்லாம் ஆடவிட்டான். அசைத்திடும் மரம் செடி கொடிகளிலே அசைத்திடும் மரச்செடி கொடிகளிலே அம்பலத்தரசன் ஆடுகின்றான். அம்பலத்தரசன் ஆடுகின்றான். ஆடுகின்றான் அடி தில்லையிலே. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் ஆடிய ஆட்டம் முடியவில்லை. ஆடிய ஆட்டம் முடியவில்லை. ஆடுகின்றான் அடி தில்லையிலே. பிட்டுக்கு ஏனோ ஆசை கொண்டான், பிறமடி தன்னையே தாங்கிக் கொண்டான். ஏனோ ஆசை கொண்டான், பிரம்படி ஏனோ தாங்கிக் கொண்டான். மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான். மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான். மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ, மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ. ஆடுகின்றான் அடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவள் எல்லையிலே. திங்களும் ஆடு சூளமும் ஆட திங்கமும் ஆடு சூளமும் ஆட இருசடை மீதரு கங்கையும் ஆட ஆடுகின்றான் அடி தில்லையிலே. எனது பேர் வள்ளி. வள்ளி என்ற நாமத்தை சூட்டியது யாருன்னு பார்த்தமையினால் சிற்றில் போட்டும் வேடுவத்தை மிகு மகளாம் நங்கை மோகினியை தாயாம் உடன்பிறவாசவர்கள் 7 பேர் உண்டு. கிள்ளிவளவன், வேங்கை மரபன், குருதிகண்ணன், சண்டவேகன், காலபாலன், மருதன், வீரத்தவனுடைய 7 பேர் உண்டு. இந்த 7 பேரும் பாருங்க எங்கள் அப்பா பெத்தெடுத்த பிள்ளை. நானும் வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுக்கும் பொழுது அந்த பள்ளத்தின் கொடியில் என்னை கண்டெடுக்கப்பட்டதால் எனக்கு வள்ளி என்றும் கடங்க வேங்கை பூங்குரத்தி பசுங்கிளியான்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. என்னம்மா குரத்திங்கிறியே, எங்கேயாவது குரத்தி இந்த ஆடை ஆபரணங்களோடு வந்தது உண்டா? நாங்க பார்த்த குரத்தி எல்லாம் குட்ட பாவாடை போட்டுக்கிட்டு கழுத்து நிறைய ஊசியும் பாசியும் மாட்டிக்கிட்டு எழலே சமியும் அப்படிதான் நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். நீ என்ன ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு ராணி வீட்டு மகாராணி மாதிரி வந்து நான் தான் வள்ளி குரத்தின்னு சொன்னா நாங்களாம் நம்ப முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சந்தை என்றால் அழிவு, தேகம் என்றால் உடல். இந்த உடலுக்கு அழிவை தருவது நம்மை படைத்த இறைவனாக இருக்க வேண்டும் தவிர ஒரு பொழுதும் நாம இருக்கக்கூடாது என்பதனால அவங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால் இந்த வள்ளி குரத்துக்கு இடக்கூடிய ராணா வேற, அந்த குரத்துக்கு இடக்கூடிய ராணா வேற என்று சொன்னால் எனக்கு இடக்கூடிய ராணா என்ன ராணா தெரியுமா? அறத்திற்கும் திருக்குறளுக்கும் இடக்கூடிய ராணா இந்த வள்ளி குரத்துக்கு இடக்கூடிய ராணா.
அவங்களுக்கு இடக்கூடிய ராணா என்ன ராணா அப்படின்னா மரத்திற்கும் குரங்கிற்கும் இடக்கூடிய ராணா, அந்த குரத்திக்கு இடக்கூடிய ராணா. அப்போ எழுத்துலேயே வித்தியாசம் உண்டு சொன்னால், எங்களுடைய பழக்க வழக்கங்கள் எவ்வளோ வித்தியாசம் உண்டு என்று சொன்னால், நாங்கள் வேட்டைக்கு போவோம், ஆனால் வேட்டையாடக்கூடிய விலங்குகளை உண்டு வாழ மாட்டோம். சைவ குரமகள், சமய குரமகள், கான குரமகள், வேடுவ குரமகள், இந்த வள்ளி குறவஞ்சியா நான் ஏன் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னா, விடுஞ்சா கல்யாணம் எனக்கு ஏன் எவ்வளோ ஆச்சரியமா கேட்குறீங்க? ஏன் வந்தது கல்யாணம்னாங்க எனக்கு விடுஞ்சா கல்யாணம். எந்த ஊர்ல தெரியுமா? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு திருவள்ளூர்ல கல்யாணம். சாப்பாடுலாம் இருக்கா இல்லையா? சாப்பாடு நீங்கெல்லாம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சாப்பாடு போடுவாங்க. ஆனா என் கல்யாணத்துக்கு மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டு அப்புறம் தான் கல்யாணம். ஆமா, எல்லாரும் மொய் கல்யாணத்துக்கு அப்புறம் வைப்பாங்க. எனக்கு மொய் வச்சதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணத்துக்கே வருவேன். என்னத்த ஏத்தாங்கிற? சரி 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 ஆத்தா நாடகத்தை போட்டு நடிக்க வச்சு நாங்க வேற மேற்கொண்டு வேற உங்களுக்கு காசு கட்டுறோம். மொய் எழுதணுமா இல்லையா? அதான் சொல்றேன், எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் மொய் எழுதுவாங்க. ஆனா எனக்கு மொய் எழுதின பிறகுதான் கல்யாணமே வைப்பாங்க. இப்ப நம்ம அருமை தம்பி சுதாகர் எடுத்துக்கோங்க. முதல்ல மொய் அவர் தான் எங்க வச்சார் அப்படின்னா, தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் அவர் வச்சார் மொய். வச்சாரா? எல்லாருக்கும் மொய் வச்சு இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து நமக்கு இன்னைக்கு இந்த ஊரில் தான் கல்யாணம்னு சொல்லி இன்னைக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்து கல்யாணம் முடிஞ்ச பிறகு கை நிறைய கொடுப்பாரு பாருங்க காசு. இருக்கட்டும், இருந்தாலும் கூட ஆனா எனக்கு என்ன தெரியுமா ஒரு வருத்தம்? இன்னைக்கு வருத்தம் கிடையாது, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, ஒரு சில ஊர்களுக்கு போனோம் அப்படின்னா என்னமோ இந்த வள்ளி இவங்க வீட்டு சட்டக்காரி மாதிரி, நான் என்னமோ இவங்க சொத்தையெல்லாம் எழுதி வாங்க வந்த மாதிரி, இந்த பொம்பளை ஆளுகிற விரிச்சுக்கிற பாய ஒரு சுருட்டு, ஆம்பளை ஆளுகளாக போட்டுக்கிற துண்டு ஒரு உதறு. நாங்கள் என்ன இதை பார்க்கவா வந்தோம்? கட்டிப்புடி கட்டிப்புடிடா, கண்டதையெல்லாம் கட்டிப்புடிடாங்கிற காதல் காட்சியை பார்க்க வந்தோம். நாங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வரோம்னு எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் நானாவது பரவாயில்ல, என்னைய பார்க்கறதுக்கு ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. சம்போன்னு வருவாரு என்னை கட்டிக்க போறவர், அம்போன்னு விட்டுவிட்டு 50 பேர் வீட்டுக்கு போயிருவாங்க. இன்னைக்கு போக மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை பத்தி முருகனே கவலைப்படல, நான் ஏன் கவலைப்பட? ஏன்னா நல்லவைகளை பார்க்க மாட்டோம், நல்லவைகளை கேட்க மாட்டோம், நல்லவைகளை பேச மாட்டோம் அப்படின்னு மனிதன் என்னைக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு பிறந்தானோ அன்னைக்கே நாடு நாசமா போச்சு. அது ஒரு உரமாக இருந்தாலும் கூட ஏன் இதையெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, எதற்காக இந்த கலியுகத்தின் காலமாக இந்த வள்ளி திருமண நாடகத்தை வைத்து உங்கள் முன்பாக ஒரு கோவில்ல ஒரு கல்யாணம் நடக்குது தெய்வத்துக்கு அப்படின்னா, அது கல்யாணம் சொல்லுவாங்களா இல்ல திருக்கல்யாணம் சொல்லுவாங்களா? திருக்கல்யாணம். திருமணம்னு சொல்ல மாட்டாங்க, அது திருக்கல்யாணம். அப்ப கோவில்ல நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தை பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் என்பது போல, இங்கு வள்ளி திருமண நாடகத்தை வைத்து முருகனும் வள்ளியும் மாலை மாற்றக்கூடிய அந்த திருமண காட்சியை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏன்னா முருகனுக்கு நடக்கக்கூடியது திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தோஷம் உள்ள ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தோஷம் நீங்கும் என்பது ஐதீகமான ஒரு விஷயம். அது மட்டுமல்லாது, குழந்தை இல்லாதவர்கள் அவ்விடத்தில் வேண்டிக் கொண்டாலும் சரி, திருமணம் ஆகாதவர்கள் வேண்டிக் கொண்டாலும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பது இந்த நாடகத்தினுடைய ஒரு கூற்று. இதெல்லாம் யார் இப்ப பாக்குறா இல்லையா? வாங்கினே வாங்கினே வாங்க. இங்கே வழியாக நடிக்கும் கவிதாசிரியர் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி சிறப்பு போடுங்கண்ணே. பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்த விழா கமிட்டியில் அவர்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் எனது சார்பம், எங்களது கலை குடும்பத்தின் சார்பம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப தோஷம் நீங்கும் என்பது ஐதீகமாக இருந்தாலும் கூட சுக்கிரதிசை இல்லாதவர்கள் கூட இந்த திருமண காட்சியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சுக்கிர திசை ஆரம்பமாகும் என்பதும் இந்த கதையினுடைய ஒரு சாராம்சம். இப்படியெல்லாம் பலவிதமான நன்மைகள் இருந்தாலும் கூட நாம் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. இன்னைக்கு ஆடலும் பாடலும் வச்சா எள்ளு ஓட்டா எள்ளு எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் எக்கிக்கிட்டு நிற்கும். அப்புறம் காலையில டீ கடையிலையும் குளத்து வேலையிலையும் போய் பொம்பளையும் ஆம்பளையும் பேசுறது என்ன தெரியுமா? 5 வயசு பிள்ளைய கருப்பளிச்சு விட்டானா படுபாவி பார்க்கறது அரையும் குறையும் ஆட்டத்தை. அப்புறம் 5 வயசு பிள்ளையும் கற்பழிக்கப்பட்டான்னு நம்ம கதை பேசுறது. இப்படியெல்லாம் காலங்கள் ஒரு புறமும் சென்று கொண்டிருந்தாலும் கூட இந்த இடத்துல முதலாவதாக என்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் யாரை காதல் பண்றேன் தெரியுமா? முருகனைத்தான் முருகனைத்தான் முருகனைத்தான். ஆமா, அவரைத்தான் இன்னைக்கு நான் திருமணம் பண்ணணும்னு வந்திருக்கிறேன்.
என்னம்மா ஏற்கனவே கல்யாணம் ஆகி அங்க ஒரு பொண்டாட்டி இருக்காளே, வசதி வாய்ப்பு கூடி நீ ரெண்டாம் தரமா வந்து கல்யாணம் பண்ணி இந்த இடத்துல வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கியே. உங்களுக்கு வசதி வாய்ப்பு கூடி போச்சு. அப்படி கிடையாது. ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நின்று விடக் கூடாது என்பதற்காக முதல்ல சத்தியம் எனக்கு தான் பண்ணாரு. எப்படி முதலில் சத்தியம் எனக்கு தான் பண்ணாரு. ஏன்னா நான் அவரை விரும்புகின்ற பொழுது எனக்கு வயது 12 இருந்தது, அவருக்கு வயது 8 இருந்தது. எம்பெருமான் முருகனாக கூடியவர் இது சரியான வயதல்ல, சரியான வயது வருகின்ற பொழுது சரியான யூமர் இருக்கின்ற பொழுது உன்னை திருமணம் செய்து கொள்வேன் அப்படி சொல்லுங்க. அதான் வந்தது சத்தியம் சிவம்ங்களா? இப்பதான் தெரியுது, இப்பதான் நீங்க பிடிச்சிருக்கிறீங்க இடத்தை. அதனால எல்லாரும் தெய்வத்துடைய வாக்கு பொய்யாகி போய்விடக் கூடாது, தெய்வமே வாக்கு கொடுத்து பொய்யா போச்சே அப்படின்னு மனுஷன் நினைச்சிடக் கூடாது என்பதற்காக ரெண்டாம் தாரமா போனாலும் பரவாயில்ல, என்னை ஊர் உலகம் எல்லாம் ஏசுனாலும் பரவாயில்ல, எப்படியாவது என் பெருமான் முருகனைத்தான் அவரைத்தான் கரப்பற்ற வேண்டும் என்று சொல்லி. என்ன ஐடியா வந்துருச்சு? யாரு? நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா அது பாவம். ஒருவனுக்கு ஒருத்தின் தான் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க மட்டும் என்ன தெய்வங்கள் செய்தா காரணம் இல்லாம ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா? அவளோ இச்சா சக்தி, யாரு? அவள் கிரியா சக்தி, நான் இச்சா சக்தி. அப்ப இச்சா சக்தினா என்ன, கிரியா சக்தினா என்ன சொல்லுங்க. அதுக்கெல்லாம் பொருள் இருக்கு. அதனாலதான் பாருங்க, நான் முருகனை சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய தலை எழுத்து. இந்த தலை எழுத்தை யாராலும் மாற்ற முடியாது என்பதனால உங்களுக்கும் தலை எழுத்து இருந்தா 1 என்ன 2 என்ன 4-5 கூட உங்களுக்கு பொண்டாட்டியா வரலாம், இருக்கட்டும். இருந்தாலும் என்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆசைப்பட்டு பார்த்தா அழகான பொண்ணு, ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு, ஆசைப்படி புருஷ வரட்டுமே அடியம்மாடி, 1000 வாங்கி தரட்டுமே அடியம்மாடி, 1000 வாங்கி தரட்டுமே. ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு, ஆசைப்படி புருஷ வரட்டுமே அடியம்மாடி, 1000 வாங்கி தரட்டுமே அடியம்மாடி, 1000 வாங்கி தரட்டுமே. காத்திருந்தாலும் இந்த கையெல்லாம் தட்டினா தான் என்ன? ஏன் அப்படி எல்லாரும் இறுக உட்காந்துருக்கீங்களே? அப்படி கிடையாது. ஏன் கை தட்ட சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு நேரம் எல்லாரும் கும்மி கொட்டினீங்களா? இந்த கும்மி ஏன் கொட்ட வச்சாங்கன்னு தெரியுமா யாருக்காவது? விடியவா இருக்கட்டும், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இந்த 2 கரங்களை தட்டி ஆறாவாரத்தோடு அந்த சாமி பாடல்களை எல்லாம் பாடி அப்படி இன்பத்தோட கும்மி கொட்டுறோமே, எதுக்காக? முன்னோர்களாக கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு பாதகம் இல்லாது சாதகமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. இந்த கை தட்டக்கூடிய விதிமுறையை கூட ஏன் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த 2 கரங்களையும் இப்படி தட்டுகின்ற வேளையில் நம்முடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தமாக கூடிய ஒரு மனிதனுக்கு அதிக வெப்பமாக இருந்தது என்று சொன்னால் அவனுக்கு குளிர்ச்சி தன்மையை உடனே உண்டாக்கும். இந்த 2 கரங்களையும் தட்டினோம் என்று சொன்னால்
அதே ஒரு மனிதனுக்கு குளிர்ச்சி அதிகமாக இருந்தது சொன்னால் இந்த 2 கரங்களை தட்டுகின்ற பொழுது வெப்பத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த 2 கரங்களை தட்டும் பொழுது ஒரு மனிதனுக்கு அந்த இரத்த ஓட்டத்தை சீராக அமைக்கக்கூடிய பலன் எங்க இருக்கிறது என்று சொன்னால் இந்த 2 கரங்களை தட்டும் பொழுது. நீங்க சோர்வா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 கையும் ஓங்கி தட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு உற்சாகம் பிறக்கும் என்பது இது அறிவியல் ரீதியான ஒரு விஷயம். இதைத்தான் மனிதனாக கூடியவர் ஒரு மனிதனுக்கு வருடத்துக்கு ஒரு முறை போய் நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு வர முடியுமா? முடியாது இல்லையா? அன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் யாருக்காவது சக்கரை வியாதி இருந்ததா? கிடையாது. இன்னைக்கு தடுக்கி விழுந்தா எல்லாருக்கும் சக்கரை வியாதி, பிறந்த குழந்தைக்கு கூட சக்கரை வியாதின்னு சொல்றாங்க இன்னைக்கு மருத்துவர்கள். அப்படி இருக்கின்ற வேளையில நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் மனிதன் மறந்து என்னைக்கு தனக்கு சாதகமாக கெடுதல் விளைக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை என்னைக்கு கத்துக்கிட்டானோ அன்னைக்கு மனிதனுக்கு பிடித்தது சனி. ஏன் அப்படின்னா சம்மணம் போட்டு உட்கார்றதுல இருந்து அண்ணாந்து தண்ணி குடிக்கிறதுல இருந்து மனிதனாக கூடிய நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் அழகாக கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா இதில் 2 விதமான விஷயங்கள் உண்டு. அறிவியல் ரீதியான பல விஷயங்கள் உண்டு, ஆன்மீக ரீதியாக பல விஷயங்கள் உண்டு என்று சொன்னால் ஒரு மனிதனாக கூடியவன் தலை குனிந்து உணவை உண்ண வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாட்டி தாத்தாமார்கள் அன்னைக்கு நமக்கு பழக்கப்படுத்தி வச்சாங்க. தலை நிமிர்ந்து சாப்பிட்டோம்னா புடரையில் ஒரு அடி அடிப்பாங்க, குனிஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 விதமான காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் தலை குனிந்து அந்த அன்னத்தை எடுத்து அதாவது உணவை உண்ணும் பொழுது அந்த பூமியில் விளையக்கூடிய அந்த நெற்கதிருக்கும் அந்த அரிசிக்கும் மரியாதை கொடுக்கும் விதமாக தலை குனிந்து நன்றி தெரிவிக்கும் விதமாக என்ன பண்ணுவாங்களா? தலை குனிஞ்சு சாப்பிடுவாங்களா அந்த சாப்பாட்டை. எப்படி? பூமாதேவிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தலை குனிந்து அந்த அன்னத்தை உண்ண வேண்டும். இது ஆன்மீக ரீதியான ஒரு விஷயம். அதே அறிவியல் ரீதியான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் சம்மணம் போட்டு தலை குனிந்து அந்த உணவை உண்ணுகின்ற பொழுது அவனுக்கு எவ்வளவு கடினமான உணவுகளை உண்டாலும் கூட ஜீரண சக்தி அதிகரிக்கும்ன்றதுக்காகத்தான் சம்மணம் போட்டு ஒரு மனிதனை தலை குனிஞ்சு சாப்பிட சொன்னாங்க. இன்னைக்கு தட்டை தூக்கிட்டு பிச்சை எடுக்கிறாங்க எல்லாரும் ஒவ்வொரு கல்யாண வீட்லையும். இதுக்கு பேர் பஃபேவா. எப்படி? ஆமாம், பஃபே. தட்டை தூக்கிட்டு நம்மளா தெருவா திரிகிற மாதிரி ஒவ்வொரு பதார்த்தத்தையும் தேடி தேடி நம்மளா தட்டில் வச்சு நம்மளா சாப்பிட்டுக்கிறதுக்கு பேர் நாகரிகமாக. இதுக்கு பேர் பஃபேன்னு ஒரு பேர் வச்சுருக்குறாங்க. நம்மளாம் தட்டை தூக்கிட்டு திரிகிற மாதிரி அந்த கல்யாண வீட்டில் திரிஞ்சு நம்மளாம் சாப்பிடக்கூடியது. அன்றைக்கி அழகாக கீழே இலையை போட்டு என்ன பண்ணுவாங்க, சமக்காலத்தை விரித்து உணவருந்திய காலங்கள் அன்றைக்கி கல்யாண வீட்டில் இருந்துச்சு. அது மாதிரி என்னாச்சு, அப்புறம் டேபிளையும் சேரையும் போட்டு அதில் உட்காந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்துச்சு. இன்றைக்கி அதுவும் வேணாம் சொல்லி நின்றுக்கிட்டே சாப்பிட்ற பழக்கம் வந்துருச்சு. இனி அடுத்து என்னெல்லாம் பழக்கம் வருமோ என்பது தெரியாத இந்த கலியுக காலத்தினுடைய இந்த பிடியில் இருந்து கொண்டு இருக்கும் என்று சொன்னால் ஒரு மனிதன் அண்ணாந்து தண்ணி குடிக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் வருண பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக, வருண பகவானே எங்களுக்கு நீரை கொடுத்து எங்களுடைய நிலத்தை வாழ்வளிக்கக்கூடிய என் வருண பகவானே உனக்கு நன்றி என்று சொல்லி அந்த நீரை அண்ணாந்து குடிக்கும்படியாக ஒரு மனிதன் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தான். இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்து தொலைஞ்சு இன்னைக்கு ஸ்டாவை போட்டு என்னைக்கு இளநியை நம்ம உரிய ஆரம்பித்தோமோ அன்னைக்கு விவசாயி மருந்தை குடிக்க ஆரம்பிச்சாங்கிறது எத்தனை பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? அன்னைக்கு தன்னுடைய நிலத்தில் விளையக்கூடிய இளநீரை எடுத்து அப்படி சீவி சட்டை இல்லாமல் அந்த தாத்தாவும் பாட்டி அப்படி தண்ணி குடிச்சாங்க அப்படின்னா இளநியை குடிக்க குடிக்க அப்படி ஆனந்தமாக தன் மேலிலே விழுகின்ற பொழுது அவ்வளோ ஒரு ஆனந்தத்தோடையும் ஒரு சந்தோஷத்தோடு என்ன பண்ணுவாங்க, குடிப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ராவை போட்டு எல்லாம் உரிய ஆரம்பிச்சிட்டோம். உரிய விவசாயியோட ரத்தத்தை எல்லாரும் உரிய ஆரம்பித்தாங்க. அப்படிங்கிறதா இன்றைக்கி மனிதனுடைய நிலையாக இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த பாப்பா கை தட்டுது, நல்லாவே கையை தட்டலாம், சத்தமாக கையை தட்டலாம். ஏன்னா நம்முடைய நாட்டின் முதுகெலும் என்று சொன்னால் இது விவசாயம். அப்படி தானே? விவசாயம் ஒருத்தர் இல்லை என்று சொன்னால், ஏன்னா டாக்டரை ஒரு ஆள் ஒரு சாப்பாடை செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? முடியாது. ஏன்? மருத்துவர் நினைத்தால் கூட ஒரு உயிரை காப்பாற்ற முடியுமானா விதின்னு ஒன்று இருந்தால் தான் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். அங்கே விதி இல்லைன்னா அவரால் கூட முடியாது. ஆனால் ஒரு விவசாயி இல்லாவிட்டால் ஒரு மனிதனுக்கு உணவு என்பது இந்த உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு விவசாயம் தெரியுமா? என்னால் அரிசியை உண்டு பண்ண முடியுமா? முனியாண்டி அண்ணனுக்கு ஒரு அரிசியை உருவாக்க முடியுமா? விவசாயம் தெரியுமா? அப்போ விவசாயிகள் தான் நம்முடைய நாட்டின் தெய்வங்கள் என்று சொன்னால் அவர்களை போற்ற வேண்டும். அவங்க விற்கக்கூடிய அந்த விளைபொருளுக்கு நாம் விலை நிர்ணயிக்க கூடாது அப்படிங்கிற மனசில் பேரம் பேசாமல் விற்கக்கூடிய காய்கறிகளையும் கனிகளையும் நான் வாங்கணும் அப்படின்னா தான் நம்முடைய விவசாயிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை. கொக்கோ கோலாவையும் இன்னைக்கு செவனப்பையும் இன்னைக்கு பிள்ளைகள்லாம் திங்கக்கூடிய தின்பண்டங்களை எல்லாம் வெளிநாட்டுக்காரன் தடை செய்ததெல்லாம் இன்னைக்கு இந்த நாட்டில் எல்லாம் விற்கக்கூடியது என்று சொன்னால் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய இந்த குர்குரேவாக இருக்கட்டும், ஜெல்லியாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய புற்றுநோயினுடைய ஆரம்பத்தை நீங்கள் உண்டு பண்ணுகிறீர்கள் என்பதை யாரும் மறக்காதீங்க.
தயவு செஞ்சு இந்த குறுக்குறே ஜெல்லி எல்லாம் பிள்ளைகளுக்கு வாங்கி தராதிங்க. இதை வாங்கி கொடுக்க கொடுக்க உங்கள் பிள்ளைங்களுக்கு புற்றுநோய் வருமே தவிர பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் என்பது வராது. இன்றைக்கி 7-அப்பையும் கொக்கோ கோலாவையும் வாங்கி குடிக்கிறோம்னு சொன்னால், ஒரு லிட்டர் கொக்கோ கோலாவை வாங்கி உங்கள் வீட்டு கக்கூசை கழுவுனீங்க அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடரை காட்டிலும் அதிகம் சுத்தம் செய்யக்கூடியது இந்த கொக்கோ கோலா குளிர்பானம். இது எத்தனை பேத்துக்கு தெரியும்? இதை வாங்கி மனுஷங்க சும்மா குடிக்கிறது கிடையாது. இளநீனா 50 ரூபா கொடுத்தா கூட யாரும் வாங்கி குடிக்க மாட்டாங்க. 45 ரூபாய்க்கு 5 ரூபாயை குறைச்சாதான் அந்த மனுஷனுக்கு குடிக்கக்கூடிய அந்த திருப்தி அடையும். ஆனால் இந்த 7-அப் கொக்கோ கோலாலாம் 150 ரூபா சொன்னாலும் காசை கொடுத்து வாங்கி என்ன பண்ணுவோம்? அதில் கலக்கக்கூடாத கலந்து மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு என்று சொன்னாலும் கூட அதை அதில் கலந்து குடிச்சுவிட்டு என்ன பண்ணுறோம்? குடலில் நம்மெல்லாம் அழிய வச்சு இன்றைக்கி நம்முடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து கொண்டிருக்கோம்னு சொன்னால், இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இனி வரக்கூடிய சந்ததிகர்களெல்லாம் இன்னும் மது போதைக்கும் மாது போதைக்கும் இன்றைக்கி அடிமைகளாக இருக்க கொண்டிருக்கின்ற வேளையில் இதையெல்லாம் நாம் சரிவர ஒழுக்கத்தின்படியாக நம்ம கொண்டு போனோம் என்று சொன்னால்தான் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் என்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜல் 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 என்னும் சலங்கை ஒளி சல சல சலவென்னும் சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. ஜல் 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 என்னும் சலங்கை ஒளி சல சல சலவென சாலையிலே செல் 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 எங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. காட்டில் ஒருவன் என்னை கண்டார், கையில் உள்ளதை கொடு என்றார். காட்டில் ஒருவன் என்னை கண்டார், கையில் ஒருதை கொடுவென்றான். கையில் எதுவும் இல்லை என்றே கண்ணில் உள்ளதை கொடுத்து விட்டேன். கையில் எதுவும் இல்லை என்றே கண்ணில் உள்ளதை கொடுத்து விட்டேன். ஜல் 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 என்னும் சலங்கை ஒளி சல சல சலவென சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. அவள்தான் திருடன் என்றிருந்தேன், அவளை நானும் திருடிவிட்டேன். அவன்தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானே திருடிவிட்டேன். முதல் முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன். முதல் முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன். ஜல் 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 என்னும் சலங்கை ஒளி சல 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 வேண்டும் சாலையிலே செல் 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 எங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. அன்றே அவனை கைது செய்து அன்றே அவனை சிறையில் வைப்பேன். இன்றே அவனை கைது செய்து அன்றே அவனை சிறையடைப்பேன். விளக்கம் சொல்லவும் முடியாது, விடுதலை என்பது கிடையாது. விளக்கம் சொல்ல முடியாது. விடுதலை என்பது கிடையாது. ஜல் 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 என்னும் சலங்கை ஒளி சல 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 வேண்டும் சாலையிலே ஜல் 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 எங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. இப்படி எல்லாம் நம்மளுடைய காதல் இருந்தாலும் கூட காதல்னாலே ஒரு வித சுகம் இல்லையா? ஆமா 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 காதலிச்சவங்க அவ்வளவு அழகாக அற்புதமாக அந்த சுகத்தை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் என்னதான் சுகமோ என்று என்னதான் சுகமோ நெஞ்சிலே இதுதான் வளரும் அன்பிலே. ராகங்கள் நீ பாடிவா பாடும் மோகங்கள் நீ காணவா என்னாலும் காதல் உறவே என்னதான் சுகமோ நெஞ்சிலே இதுதான் வளரும்
ஆண்கள் இருந்தாலும் கூட பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தயவு செஞ்சு கோவிலுக்குள்ளே போங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் யாரும் ஈரச்சேலையும் ஈரவேட்டையோடும் சாமியை போய் கும்பிடாதீங்க. சாமி அப்படி கும்பிட்டீங்க அப்படின்னா 7 ஜென்மத்துக்கு பாவம் தவிர ஒரு பொழுது புண்ணியம் வந்து சேராது. தர்மசாஸ்திரத்துடைய கணக்குகள் பலவகை உண்டு என்று சொன்னால், ஆண்களை காட்டில் பெண்களுக்கு அதிகப்படியான தண்டனை உண்டு என்று சொன்னால், ஒரு பெண்ணாக கூடியவள் தலைமுழுக்க தண்ணியை ஊற்றிட்டு கோவிலுக்குள்ளே போகிறா அப்படின்னா பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக இருக்கின்ற வேளையிலே அங்கு வரக்கூடிய 10 ஆம்பளைகள் அந்த பெண்ணை பார்த்து யாருக்காவது காமத்தை தூண்டும் விதமாக அந்த பெண் இருப்பாள் என்று சொன்னால், இதை விட ஒரு பெரிய பாவம் எதுவும் கிடையாது என்பது தர்மசாஸ்திரத்துடைய கணக்கு. ஏன்னா கொலை செய்பவனை காட்டிலும் கொலை செய்ய தூண்டியவனுக்கு தண்டனை அதிகம் என்று சொன்னால், ஆண்களுக்கு குறைவான தண்டனை, பெண்களுக்கு அதிகப்படியான தண்டனை என்று சொன்னால், இன்னைக்கும் வேத ஓதக்கூடிய அர்ச்சகர்கள் யாராவது எங்கேயாவது ஈர வேட்டையை கட்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணாங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். பண்ண மாட்டாங்க. எங்கள் ஊர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு 48 நாள் யாகம் நடத்தி கும்பாபிஷேகத்தை நடத்த கூப்பிட்டோம். அன்னைக்கு ஒரு நாளாவது அவங்க ஈர வேட்டையை கட்டிக்கிட்டு யாராவது யாகத்தை நடத்துனாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். பண்ண மாட்டாங்க. ஏன்னா தர்மசாஸ்திரத்துடைய கணக்குகள் பலவகை என்ற போதிலும் கூட இதில் பெண்களுக்கு இன்னும் தெரியக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், பெண்கள் செய்யக்கூடிய 8 விதமான நமஸ்காரங்கள் உண்டு. இந்த 8 விதமான நமஸ்காரங்களில் பெண்கள் செய்யக்கூடாத நமஸ்காரம் என்னன்னு யாருக்காவது கேட்டால் தெரியுமா? பாட்டிமாருக்கு தெரியுமா? தாத்தாமார்களுக்கு தெரியுமா? ஏன்னா இவை எல்லாம் மூடி மறைக்கப்பட்ட விஷயங்களாக இருந்த போதும் கூட இதையெல்லாம் மீண்டும் உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய கடமையாக இந்த இடத்துல நான் எடுத்துக்கொண்டு உங்கள் முன்பாக எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த கலியுக துணைபடியாக இன்னைக்கு பெண்களுக்குத்தான் அதிகப்படியான எல்லா விதமான அநீதிகளும் நடக்குது என்று சொன்னால் காரணம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது? அதைத்தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். 8 விதமான நமஸ்காரங்கள்ல பெண்கள் செய்யக்கூடாத நமஸ்காரத்தில் முதலாவதாக 2 கரங்களையும் தலைக்கு மீது உயர்த்தி ஒரு பெண்ணென்பல் வணங்குதல் என்பது கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கும் பொம்பளை ஆளுங்க. இந்த 2 கையும் தலைக்கு மேல உயர்த்தி வணங்க கூடாது. இப்படியா? ஆமா, இப்படி கும்பிடக்கூடாது. சரி. அதே சமயம் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணவே கூடாது. அப்படின்னா இந்த சாஷ்டாங்க நமஸ்காரம்னா என்ன? ஒரு பெண்ணுடைய தேகம் இந்த பூமியில் விடுமுடியாக விழுந்து கும்பிடுவாள் என்று சொன்னால் குடும்பம் குலநாசமாகும் என்பது தர்மசாஸ்திர கணக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண்ணுடைய மார்பகம் இந்த பூமியில் விடுமுடியாக விழுந்து கும்பிடுவாள் என்று சொன்னால் குடும்பம் குலநாசமாகும் என்பது தர்மசாஸ்திர கணக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2ஐயும் சேர்த்து பொம்பளைங்க ஒரு வேண்டுதல் பண்ணுவாங்க. என்ன வேண்டுதல்? தலை முழுக்க தண்ணியை ஊற்றிட்டு கோவிலுக்குள்ள போறதே பாவம். ஆமா ஆமா. அதே சமயம் இந்த பெண்களாக கூடிய என்ன வேண்டுதல் அப்படின்னா, இந்த உருண்டு கொடுக்கக்கூடிய வேண்டுதல். இந்த வேண்டுதலை பொம்பளை ஆளுங்க என்னைக்கு இந்த பூமியில பண்ண ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கே பெண்களுக்கு உண்டான எல்லா பாதுகாப்பும் தொலைந்து போய் இன்னைக்கு 5 வயது குழந்தையும் 6 மாத குழந்தையும் கற்பழிக்கூடிய காலம் வந்து விட்டது என்று சொன்னால், என்னைக்கு பொம்பளைங்க தன்னுடைய மார்பகத்தை இந்த பூமியில் விடுமுடியாக விழச் செய்தீர்களோ அன்னைக்கே மாற்றான ஆடவம் மீது இச்சையும், தன் பிள்ளைக்கு பால் கொடுத்தால் அழகு போய்விடும் என்ற காரணமும், அடுத்த ஒருவனுக்காக தன் பிள்ளையே கொல்லக்கூடிய மனோபாவம் எப்பொழுது வந்தது என்று சொன்னால், இந்த தேகத்தை முழுவதுமாக எப்பொழுது பூமியில் புரட்ட ஆரம்பித்தீர்களோ அன்னைக்கே பெண்ணுக்குண்டான எல்லா விதமான மனப்பாங்குகளும் மாறி போயிட்டு சொன்னால் இதை மாற்ற முடியாது, மறுக்க முடியாது. இது நான் சொல்ல கிடையாது, தர்மசாஸ்திரத்துடைய கணக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஒரு வீட்டில் மரணம்னு ஏற்படணும்னா என்ன பண்ணுவோம்? அது எந்த விதமான உறவு முறைகளாக இருந்தாலும் கடைசியில் பணத்தை தூக்கி வெளியில வைங்க. யாராவது அப்பான்னு சொல்லுவோமா, அம்மானு சொல்லுவோமா, இல்லை என் பிள்ளைய தூக்கி வெளியில வைங்கன்னு சொல்லுவோமா, இல்லை அத்தனை ஆண்டு காலமாக இட்ட பெயரத்தான் யாராவது சொல்லுவோமா? கிடையாது. பெண்ணத்தை தூக்கி வெளியில வைங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் சம்பிரத சாங்கிகளை செய்கின்ற வேளையில உற்றார் உறவினர்கள் என்ன பண்ணுவாங்க? நீர்மாலை எடுத்துக்கிட்டு வந்து ஈரச்சேலையோட வந்து பணத்தை சுற்றி வந்து அதுக்கு சம்பிரத சாங்கிகளை பண்ணுவோம். அப்போ ஈரச்சேலையோட கோவிலுக்குள்ள போனோம் அப்படின்னா, ஈர வேட்டியோட சாமியை கும்பிடும் அப்படின்னா நமக்கு ஒரு நாளும் ஒரு பலனும் கிடையாது. இன்னைக்கு நீங்க வேண்டியிருந்த வேண்டுதல் நிறைவேறி இருந்தாலும் கூட அதனுடைய பாவ கணக்கு எப்பொழுது தீர்க்கப்படுமோ அப்பொழுது தீர்க்கப்பட்டே ஆகும் என்பது தெய்வத்துடைய கூற்று. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கொடைவள்ளல்னு யாரை சொல்லுவோம்? கர்ணனைத்தான் சொல்லுவோம். ஆனால் கர்ணன் சொர்க்கத்துக்கு போனான்னு கேட்டால் கிடையாது. அவ்வளவு புண்ணியங்களை கொடுத்தவன், தர்மங்களை தாரை வார்த்து கொடுத்தவன் யாரு? கர்ணன். ஆனால் அவன் சொர்க்கத்துக்கு போனானான்னு கேட்டால் சொர்க்கத்துக்கு போகலை. சொர்க்கத்தினுடைய பிடியில் நின்று கொண்டு பசி பசின்னு சுற்றி திரிஞ்சான். ஏன்? எல்லா விதமான தர்மனை செய்த கர்ணனாக கூடியவனுக்கு அன்னதானம் நினைச்சக்கூடிய அந்த அன்னதானத்தை யாருக்கு செய்யாததுனால தான் அவன் பசி பசின்னு சொர்க்கத்துக்கு போகாமல் சுற்றி திரிஞ்சாங்கிற நம்முடைய புராணத்துடைய கதைகள், அதாவது இதிகாசத்துடைய கதைகள் இருந்தாலும் கூட நல்லா தெரிஞ்சுக்கோ. இன்றைக்கி நாம் நினைக்கலாம் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், புண்ணியத்தை சேர்த்து வச்சுருக்கிறோம் அப்படின்னு. கிடையவே கிடையாது. நீங்கள் 10 பொண்டாட்டி கட்டினாலும் ஒத்த பொண்டாட்டி நீங்கள் நினச்சா கூட்டிக்கிட்டு போக முடியாது. 16 பிள்ளை பெற்றாலும் ஒரு பிள்ளைய கூட கூட்டிகிட்டு போக முடியாது. ஒரு மனிதன் கடைசியில் கொண்டு போகக்கூடிய 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று நாம் செய்த பாவம், நாம் செய்த புண்ணியம். இந்த 2 தான் நம்ம கூட வருமே தவிர வேற எதுவும் வராது என்பதை இந்த மனதில் நினைத்து கொண்டு தயவாந்து பெண்கள் இனிமேல் கோவிலுக்குள்ள போய் ஈரச்சிலையோட போய் சாமி கும்பிடாதீங்க, தயவு செஞ்சு உருண்டு கொடுக்காதீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட நான் பதிவுபடுத்தி கொண்டு இந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு முறை எனக்கு காதலை சொல்லிவிட்டு வர வேண்டியவருக்கு வெளியே விடுவோம் என்று சொன்னால், எல்லாரும் சாமி கிட்ட போய் வர கேட்பேன். நான் சாமியவே வரமா கேட்கறதுனால
கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரம். சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. பூவாத குயிலாடாதவன் நாடாக இருந்தேனே. பூவோடு வரும் காற்றாக நீ சேர தெளிந்தேனே. ஆதாரம் இந்த தேவன் ஆணை சேர்ந்தார் இந்த மானை. நாவார ருசி தேனே தேனே சேர்ந்தேன் இங்கு நானே. வந்த துணையே வந்து அணையே வந்த துணையே வந்து அணையே அந்த முள்ள சந்திரனை சொந்தப்பட்ட சுந்தரி. சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. காவேரி அணை மேல் ஏறிட ஓடோடி வரும் வேளை. பூவாக என்னை நீ சேரும் ஆராதியிரு வேதம். ஆகாயம் இந்த பூமி போல வாழும் நிலை பார்த்தேன். வாழ்நாளெல்லாம் நான் உன்னை சேர நான் இங்கு எதிர்பார்த்தேன். வண்ண கனவே வட்ட நிலவே வண்ண கனவே வட்ட நிலவே என்ன என்ன இன்பம் வந்த போதும் இந்த சிந்தனை. சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே முத்துமணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரம். சாமிகிட்ட சொல்லி வந்து சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. தந்தை அழுதாக செய்தனுடைய காதலிக்க நன்றி நன்றி நன்றி. அழைத்தாக செய்தனுடைய காதலிக்கட்டு தந்தை எதற்காக அழைத்தார், என்ன காரணத்துக்கு அப்படின்ற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னா என் தோழிமார் 2 பேர் வருவாங்க. இன்னைக்கு ஒருத்தி வந்திருக்கிறா பாருங்க, தங்க ராணியா. எப்படி அந்த தங்கத்துக்கே ராணியா. அவளை பார்க்கணும் நானும் உங்களை போல ரொம்ப ஆவலா இருக்கிறேன். சரி. ஏன்னா அவளை நான் பார்க்கறதுக்கே முடிய மாட்டேங்குது. ஆமா, அதனால இன்னைக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எனது அருமை தம்பி சுதாகருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு. அவ பேரே தங்கங்க, அதனால வேகமா பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரியாதா? அது சரி. ஆமா, தங்க விற்கிற விலைக்கு எங்கிட்டு போய் பார்க்கறது அப்படிங்கிறீங்க. இருக்கட்டும், இருந்தாலும் உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. இழந்தவன்